ஒன்றியோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். சுருக்கமாக நம்ம தியானித்து கடன் செல்ல போகிறோம். ஒன்றியோவான் 5ஆம் அதிகாரம் அவருடைய 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்ம சத்தமாக வாசிக்கலாம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இந்த 5 முதல் 13 வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நமக்கு அநேக காரியங்களை சுட்டி காட்டுகிறது போல் நமக்கு இருக்கிறது. ஆனால் முக்கியமாக ஒரு சில காரியங்களை தான் இது சொல்லுகிறது. அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து அவர் மனுஷ ரூபம், அதாவது தேவன் மனித ரூபம் எடுத்தது தான் இயேசு கிறிஸ்து. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படி தானே? ஆனால் அதே நேரத்தில் அவர் 100% மனுஷனாய் வாழ்ந்தார். எதுக்காகனா, ஒரு சராசரியான மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சரியான மாடலாக யார் வாழ்ந்தார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அதனால தான் தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பெரிய செப்பரேஷன் இருக்கிறது போல நமக்கு இந்த வேதாமத்தில் வாசிக்கும் போது தெரிகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த வேரியேஷன் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு ஏதோ 3 பேர் போல நமக்கு தோன்றும். ஆனால் 3 பேர் இல்லை. தேவன் ஒருவரே. ஒருவர் 3 விதமாக செயல்பட்டது தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சரிங்களா? ஒன் காட் மேனிஃபெஸ்டிங் இன் 3 ways. அதாவது ஒரு தேவன் 3 விதமாக செயல்படுதல். அவர் தேவனாக செயல்பட்டார், இயேசுவாகவும் செயல்பட்டார், பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்படுகிறார். இந்த 3 காரியம்தான். ஆனால் இவர்கள் 3 ஒருவராக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே இயேசுவுக்கும் பிதாவுக்கும் ஒரு செப்பரேஷன் போல காண்பிக்கிறது. எதுக்குன்னா, இயேசுவை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும். அதுக்காக ஒரு மாடல், ஒரு மாதிரியை இயேசு வைத்து போனார். நீங்களும் நானும் தேவனை எப்படி ஆராதிக்கணும், தேவனை எப்படி கூப்பிடணும். தேவனை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? எப்படி கூப்பிடுவீங்க சொல்லுங்க. ஸோ நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தேவனை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஐயோ கடவுளே, அப்படியா கூப்பிடுவீங்க? தேவனை எப்படி கூப்பிடுவீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லாமே. நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிகள்? இந்த மாதிரி இல்லைன்னா சத்தம் எல்லாருக்கும் ஜாஸ்தியாக வரும். ஏதாவது ஒரு சின்ன கொஸ்டின் கேட்டால் ஒருத்தருக்கும் சத்தம் வராது. தயவு செஞ்சு சத்தமாக சொல்லுங்கள், நான் கேட்கட்டும். நீங்கள் தேவனை எப்படி கூப்பிடுவீங்க? அப்பான், அப்படிதானே? அப்பான்னு கூப்பிடுறீங்க. இதை உங்களுக்கு கற்றுத்தந்தது யாரு? ஏசு. சரிதானே? அப்போ எதுக்கு இயேசு என்கிற போர்வையோடு தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழுகிற சராசரி மனுஷன் தேவனை எப்படி பார்க்கணும், தேவனுக்கும் அவனுக்கு இருக்க உறவு என்ன, தேவனுக்கும் அவனுக்கு இருந்த டிஸ்டன்ஸை மாற்றுறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் நிறைய பேர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தர்க்கம் பண்ணுறாங்க. இயேசு தேவனா, அவர் ஒரு தூதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில்.
இயேசு தேவன் கிடையாது, அவர் ஒரு மனுஷன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லலாம், சரியா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? இது வாசிங்க, எல்லாரும் சத்தமாக வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு, இதுதான் முக்கியமான பாயிண்ட், சத்தமாக வாசிங்க. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு வந்ததுக்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது நீங்கள் இயேசுவை வேற ஆளாக பார்க்க முடியாது, ஒரு மனுஷனாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் தேவன். அதுக்கு தான் சாட்சி இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள், ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். சரிங்களா? அது மாதிரி ஒரு ஸ்திரீட் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தாகமே வராது, ஏன்னா நான் தான் எல்லாவற்றுக்கும் தலைவன் என்பதை ஆண்டவர் என்ன செய்கிறார். அங்கே இப்படி நம்ம நிறைய வசனங்களை பார்க்க முடியும். அப்போது இந்த 1 யோவான் உள்ள காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது, நமக்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ததற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல் வாழ வேண்டும், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு தேவனால அனுப்பப்பட்டவர், அவர் தேவனுடைய ரூபம் உள்ளவர். தேவனை நமக்கு காண்பிக்கும்படியாக, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை குறைக்கும்படியாக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறதன் மூலமாக இந்த மரணத்தையே நம்ம என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். அதான் இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரணத்தை ஜெயிக்கிறான். மரணத்தை ஜெயிக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று? ஆமென். அதான் உலகத்துக்கு நமக்கும் ஒரு வித்தியாசம். ஏன் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் மரணத்துக்கு பயப்படுகிறது இல்லை? ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் உலகத்தின் கஷ்டங்களுக்கு பயப்படுகிறது இல்லை? ஏன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் இவ்வளோ பெரிய கொள்ளை நோய்கள் பரவும் போது, இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் நடக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய இயற்கை சேதங்கள் நடக்கும் பொழுது ஏன் அவங்க பயப்படுகிறது இல்லைன்னா, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, எனக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள தீமைகளோ, உலகத்தில் உள்ள விபத்துகளோ, உலகத்தில் உள்ள ஆபத்துகளோ என்னையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நீ மாற்றி யோசிக்கலாம். எப்படின்னா, ஏன் பயம் வருது? ஏன் டிவி சேனலை பார்த்தோட நமக்கு பயம் வருதுன்னா, அந்த தேவன் மேலுள்ள விசுவாசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது இந்த பயம் என்ன செய்யுது? டாமினேட் பண்ணுது. டிவி நியூஸில் கொரோனா பரவுது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன செய்யாச்சு? இந்த பேஸ் ட்ரம்ல உள்ள கிக் அடிக்கிற மாதிரி எங்கே அடிக்குது? இங்கே அடிக்குது. டொம்மு டொம்மு டொம்முன்னு அடிக்குது. என்ன பயம்? ஐயோ நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஆயிருமோ. உண்மையில் உயிர்னு சொன்னால் எல்லாருக்குமே பயம்தான். ஆனால் இயேசுவின் மேல் அதிக விசுவாசம் வைத்த எந்த மனுஷனும் உயிருக்கு பயப்படவே இல்லை. வேதாமத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா தெரியும், பவுலும் சீலாம் உயிருக்கு பயந்தாங்களா? பயந்தாங்களா? இல்லை. யோவான் உயிருக்கு பயந்தாரா? இல்லை. பவுல் உயிருக்கு பயந்தானா? இல்லை. ஐயே, ஒன்றும் பயமும் கிடையாது. கப்பல் சேதம் வருது, பயம் இல்லை. பாம்பு கடிக்குது, பயம் இல்லை. எவ்வளோ தீமைகள் வருது, பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு உள்ள ஒரு வேர் இருக்கிறது. இயேசு எனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அதனால தான் ஸ்தேவான கல்லெறியும் போது ஸ்தேவானுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஆண்டவரே, இந்த அறியாத ஜனங்களை என்ன செய்யுங்க, மன்னிங்கப்பா. ஐயோ, என்ன கொல்றாங்களே, என்ன அடிக்கிறாங்களே, என்ன வேதனைப்படுத்த இல்லை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையே வரல. ஆண்டவரே, தெரியாம செய்யறாங்கப்பா,
மன்னிங்க. இந்த ஸ்தேவானுடைய கண்கள் கல்லை பார்க்கல, எரிகிற மக்களை பார்க்கல, அது மேலே பார்க்குது. யார் நிற்கிறா? இயேசுவானவர் நிற்கிறார். அதை பார்க்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறதுனுடைய கண்கள் பார்க்கிறது. நம்ம இங்கே இந்தியாவில் வந்த சில மிஷினரிகள் ஒரு மிஷினரியை பிள்ளைகளோட சேர்த்து வச்சு ஜீப்பில் எரிச்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஸ்டோரியை? பிள்ளைகளோட சேர்த்து வச்சு நம்ம இந்தியாவில் வச்சு அந்த மிஷினரியோட ஃபேமிலியை எரிச்சாங்க. அவங்க ஒய்ஃப் மட்டும் தனியாக இருக்கிறாங்க. அப்போது அந்த ஒய்ஃப்ட்ட இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு கேட்ட டைமில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. யாருக்கு இப்படி ஒரு வார்த்தை வரும்? யாருக்கு வரும்னா, ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாகி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த உலக வாழ்க்கை ஒரு முற்றுப்புள்ளி இல்லை, உலக வாழ்க்கை தான் நம்ம டெஸ்டினி கிடையாது, இதை விட ஒரு பெரிய டெஸ்டினி ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், நித்திய ஜீவனை வச்சிருக்கிறார் என்கிற விசுவாசம் அந்த சகோதரிக்கு இருந்ததுனால தான் தன்னுடைய சொந்த புருஷனையும் சொந்த பிள்ளைகளையும் அந்த மனிதர்கள் கொடூரமாக அந்த வாகனத்தில் வைத்து எரித்த பிறகு கூட அவர்கள் மேலே கோபமோ கசப்போ வரவில்லை, மன்னிச்சு விட்டாங்க. இதை தான் இயேசு காண்பிக்கிறார். இதில் தான் இயேசு இந்த காரியங்களை இதை தான் காண்பிக்கிறார். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எவன் நம்புகிறானோ அவன் இயேசுவை உடையவனாக இருக்கிறான். இயேசு நமக்குள்ள இருந்தால், அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தைரியம் உலக மனுஷன்ட்ட இது இருக்காது. உலக மனுஷன்ட்ட இது இருக்காது. இந்த நம்பிக்கை இருக்காது, இந்த தைரியம் இருக்காது. ஆனால் தேவனை உண்மையாய் நீங்கள் பெற்றீர்களானால், அவர் உங்களில் வாசமாயிருந்தால், அவர் உங்களில் நிலைத்திருந்தால், இந்த நிச்சயம் பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு விசுவாசம் பயங்கரமாக இருக்கும். உங்களை பயப்படுத்தவே முடியாது, உங்களை பயம் காட்டவே முடியாது. இந்த உலகத்திலேயே ரொம்ப மிக கொடுமையான பயம் என்னன்னா மரண பயம். அப்படி தானே? அடுத்த நாள் தூக்கிலிடப்பட போகிற ஒரு குற்றவாளியினுடைய மனநிலை முந்தின நாள் எப்படி இருக்கும்? பயமாக இருக்குமா? இருக்கும். அந்த பயம்தான் மிகவும் கொடூரமான பயம். ஆனால் ஆண்டவரை பெற்ற ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பயமே இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நித்திய ஜீவன் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் தீமைகள் அவர்களை பயப்படுத்த முடியாது. அதனால தான் நம்ம 4ஆம் வசனத்திலே வாசித்தோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்கள் உங்கள் பார்வைக்கு நீங்கள் கேள்விப்படுகிறதுல என்னென்ன உலகத்தில் இருக்குது? வியாதி இருக்குது, பலவீனம் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, மனுஷனுடைய எதிர்ப்புகள் இருக்குது, யுத்தங்கள் இருக்குது, இயற்கை அழிவுகள் இருக்குது, பேரழிவுகள் இருக்குது, கொள்ளை நோய்கள் இருக்குது, மரணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, பிசாசின் தொந்தரவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் நீ ஜெயிப்ப. என்ன ஜெயம்னா, இயேசுவின் மேல் நீங்களும் நானும் வைக்கிற ஜெயம். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இயேசு நமக்கு காண்பித்து தந்தார், எப்படி நீங்களும் நானும் தேவனை தரிசிக்கணும். இயேசு எப்படி தேவனை தரிசித்தாரோ, எப்படி அதுதான் நமக்கு காண்பிக்கிற ஒரு பிக்சர். இயேசுவை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவனை எப்படி ஆராதிக்கணும், எப்படி ப்ரேயர் பண்ணணும், எப்படி ஜெபிக்கணும், இதெல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரை பார்த்து தான், இயேசுவை பார்த்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் 7ஆம் வசனத்தில் பாருங்க, பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த. வார்த்தை என்ன? வார்த்தை என்ன? யோவான் 1:1 வாசிங்க. வார்த்தைன்னா என்ன? யார்? வார்த்தை என்பது ஒரு பொருளோ ஒரு இதோ கிடையாது, அது ஒரு நபர். யார் அந்த நபர்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப யார் இது? இயேசு. புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது.
அப்ப தேவன் யாரு? அப்ப இந்த வார்த்தை இயேசுன்னு நீங்க நம்பினா அவர் தேவன் நீங்க நம்பிதான் ஆகணும். அப்ப இயேசு தேவன் இல்ல, அவர் தூதர், அனுப்பப்பட்டவர் அப்படின்லாம் தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்ப யார் அது? இயேசு. அப்பதான் இயேசு சொல்லுகிறார், டே நீ எல்லாம் மோசையை பற்றி படிக்கிறதுக்கு முன்னாடியே மோசே எனக்கு தெரியும், ஆபிரகாம் எனக்கு தெரியும், இப்படிலாம் சொல்றார். எப்படி தெரியும்? ஏன்னா அவர் மூலமாக தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவுக்கு தெரியாம ஒன்றும் நடக்கலை, எல்லாம் அவருக்கு தெரிந்தது தான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ இந்த இந்த இப்போ 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. அப்போ இந்த வார்த்தைங்கிறது யாரு? இயேசு. வார்த்தைங்கிறது யாரு? இயேசு. அப்போ பரலோகத்தில் சாட்சி இருக்கிறவர்கள் 3 கேரக்டர் யாரெல்லாம்? பிதா, இயேசு, பரிசுத்தாவி. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஆனால் இவர்கள் 3ம் ஒன்றாயிருக்கிறார்கள், மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் தனி இல்லை, தனித்தனி ஆட்கள் கிடையாது, ஒருவர் 3 விதமாக செயல்படுகிற ஒரு அனுபவத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, அப்போ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன? இந்த 5ஆம் வசனத்துல 13ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம்தான் கொடுக்கப்படுகிறது. என்னன்னா, இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறத நம்ம கேட்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும். இயேசு சொல்லுகிறத நீங்களும் நானும் கேட்கணும். அதை விசுவாசிச்சா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ இயேசு தேவனை எப்படி பார்க்கணும், தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அதை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேதாம் திருப்பிக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 6ஆம் அதிகாரத்திற்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். பரலோக தேவனை எப்படி நம்ம பார்க்க வேண்டும், அதுக்கு ஒரு மாடலாக ஆண்டவர் வந்தார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதில் முதல்ல எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படி நம்ம நன்மைகளை செய்யணும், ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது, இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் எல்லாருக்கும் அது காணாமல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாசிக்கிறீங்களா? அதை பார்க்காமலே சொல்லுங்க பார்ப்போம். 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நிறைய பேர் கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ல எல்லாம். சரி, எல்லாம் பார்த்தே வாசிங்க சத்தமாக. பாதி உளர்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, சத்தம் வாசிக்கலாமா? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இது எல்லாருக்கும் தெரியும், அப்படி தானே? ஆனால் நிறைய பேர் இதை ஜெபம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? மக்களே ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னால் பரமண்டலங்களுக்கு பரமன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டேன், நான் குட் நைட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறது. ஏன்னா ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்படியே ஜெபம் பண்ணிடணும்னு ஆண்டவர் சொல்லலை. அந்த முதல் வார்த்தை கவனிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்னா என்ன? இதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க? இதன் அடிப்படையில் ப்ரே பண்ணுங்க. இதையே நீங்கள் மனப்பாடம் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப நல்லது, சரியா?
டெய்லி ஒரு வசனத்தை வச்சாவது நீங்கள் என்ன செய்யுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் டெய்லி ஒரு வசனம் வச்சாவது அவங்கள மனப்பாடம் பண்ண சொல்லுங்கள். அது கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும், அது பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கொஞ்ச நாள் தாண்டும் போது இந்த வசனங்கள்லாம் பிள்ளைகளுக்கு உள்ளேருந்து ஞாபகம் வரும். சரியா? டெய்லி 1 verse எல்லாரும் படிங்க. சரி, நல்லது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பண்ண வேண்டிய விதமாவது. நம்ம 1 யோவானில் பார்த்தோம், இயேசுவை விசுவாசிக்கணும். அவரை விசுவாசித்தா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் என்ன பாதை காட்டுகிறாரோ அந்த பாதையில் நீங்களும் நானும் போனால் நமக்கு நித்திய ஜீவன் நிச்சயமாக உண்டு. அவரை விசுவாசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது மனுஷனால் உண்டானதில்ல, தேவனுடைய ஈவு. அப்போ இயேசுவன் நானும் நீங்களும் விசுவாசிச்சா உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ இந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியை இயேசு ஆயத்தப்படுத்துகிறார். எப்படின்னா, நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும். அது எப்படி இருக்கணும்னா, இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் போல நம்மளும் என்ன செய்யணும், இருக்கணும். மனுஷனா வாழ்ந்து காட்டினார்ல, இயேசு வாழ்ந்து காட்டினாரா? மனுஷனா வாழ்ந்து காமிச்சார். ஒரு தேவன் அவருடைய பரலோக மேன்மை எல்லாத்தையும் திறந்து அவருக்கு சிங்காசனத்தை விட்டு இறங்கி ஒரு தேவன்கிற ஸ்தானத்தை அவர் மாற்றி உங்களையும் என்னையும் போல ஒரு மனுஷனாக, பாடுகள் உள்ள மனுஷனாக, வலி உள்ள மனுஷனாக, சரீரமுடைய மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு நமக்கு ஒரு மாதிரியை வச்சு போயிருக்கிறாரு. நான் வாழ்ந்தது போல, நான் தேவனை எப்படி நேசிச்சனோ, நான் எப்படி தேவனிடத்துல பேசினோ, நான் எப்படி தேவனிடத்துல ஜெபம் பண்ணினோ, இதே போல நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது நித்திய ஜீவன் உங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்குது, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பதான் ஆண்டவர் உங்களுக்கு ஐக்கியம் என்ன செய்யும், வரும். சரியா? இயேசு முதல்ல இந்த ஜெபத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன? அப்படின்னா என்ன? பரமண்டலங்கள்னா என்ன? அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிந்ததும் தெரியாதும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற. அதான் சர்வ வியாபி, சர்வ ஞானி, சகலவற்றையும் அறிகிறவர், சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், சர்வ வல்லவர். பரமண்டலங்களில் இருக்கிறன்னா எல்லாவற்றையும் அறிகிற, எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருக்கிற. நமக்கு தெரிஞ்சதுலாம் என்ன? நமக்கு இந்த பூமி தெரியும். பூமியை கொஞ்சம் தாண்டுனா என்ன தெரியும்? நமக்கு மேகங்கள் தெரியும். மேகங்களுக்கு மேலே நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது ஏரோப்ளேன் போனால் அது தெரியும். அதை தாண்டிச்சுன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது சூரியன், சந்திரன், இன்னொன்று கொஞ்சம் நட்சத்திரங்கள். இன்னும் கூடி போனால் இந்த மூவிங் ஸ்டார்ஸ், சில நட்சத்திரங்கள்லாம் அப்படி போகிறது போல் நமக்கு. அப்படி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நட்சத்திரம் அப்படி சிங்கன்னு அப்படி போனது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. ஓகே, இது விழுந்துறீங்க. இதை தாண்டி நமக்கு என்ன தெரியும்? தெரியுமா? தெரியாது. பூமி கடியில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. கடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நான்லாம் சின்ன வயசில் கடல் தண்ணிக்குள்ளே போனால் நம்ம ஜாலியாக கீழே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே கீழே போனால் நம்ம உடம்பெல்லாம் வெடிச்சு செத்துறிடுமா. ஏன்னா தண்ணியில் அவ்வளவு ப்ரெஷர், அவ்வளோ பயங்கரமான ப்ரெஷர் இருக்குமா. அதனால் நான் சின்ன வயசில் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன், தண்ணி தானே, நம்ம எவ்வளோ ஆழத்துக்கு வேணாலும் போயிடலாம். கீழே போக போக நம்ம மேலே அழுத்தம் வந்துட்டே இருக்கும், அப்படி உடம்பெல்லாம் வெடிச்சு சதறிடுமா. இப்போ கூட ஒரு நிறுவனம் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு இந்த டைட்டானிக் கப்பலை பார்க்க போனாங்களாம். பார்க்க போன டைமில் அது அந்த அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் அது இம்ப்ளோசிவ், அப்படி தான் சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ளோசிவ் இல்லை, அதாவது நசுங்கி க்ரஷ் ஆகிடுச்சான். அந்த ஒருத்தனுக்கு உடம்பு ஒன்றும் கிடைக்கலையா, அப்படி க்ரஷ் ஆகி அது போயிடுச்சா. அப்போ கடலுக்கு அடியில் என்னெல்லாம் இது இருக்குது. அதையும் தாண்டி எத்தனையோ உயிரினங்கள் என்ன செஞ்சிட்ருக்குதான், வாழ்ந்துட்டுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ அழுத்தத்தை தாங்கி எத்தனையோ வகையான கடல் உயிரினங்கள் இன்னும் ஆழத்தில் எத்தனையோ கிலோமீட்டர்ஸ் உள்ள கடலுக்கு அடியிலெல்லாம் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம்தான். நமக்கு தெரிஞ்ச இந்த கொஞ்சத்தை வச்சுட்டே நம்ம என்னென்ன வேலை காட்டுறோம்.
நம்ம ஃபேமிலியில், நம்ம குடும்ப வாழ்க்கையில், நம்ம படிக்கிற இடங்களில், டேய் எனக்கு தெரியாதது தான் உண்டா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பலன் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை காட்டுறோம். ஆனால் ஒரு லெவல் தாண்டினா நமக்கு ஒன்றுமே தெரியாது. நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் என்னெல்லாம் வச்சிருக்கிறாரு, எப்படிப்பட்டவர், அவருக்கு செய்கைகள் என்ன, அவர் என்னென்னலாம் உண்டாக்கி வச்சிருக்காரு, நமக்கு எதுவுமே தெரியாது. பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போன ஒருத்தனும் திரும்ப வந்ததே இல்லையா. அதை பற்றி யாருக்கும் கண்டுபிடிக்கவும் முடியல. அப்போ பூமியில் இருக்கிற சில காரியங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அப்போது வானங்களில் என்னெல்லாம் இருக்குது, வானத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை வச்சுருக்கிறாரு, எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆண்டவர் என்னெல்லாம் வச்சுருக்கிறாரு, எத்தனை பிளானட்ஸ் வச்சுருக்கிறாரு, எத்தனை கேலக்சிஸ் வச்சுருக்கிறாரு, எதுவுமே நமக்கு தெரியாது. இங்கேருந்து நிறைய பேர் கெஸ் பண்ணுறாங்க, இத்தனை லைட் இயர்ஸ் தாண்டி போனால் இப்படிப்பட்டது இருக்குது, அப்படிப்பட்டது இருக்குது. ஏன்னா அவங்க போய் பார்த்தது இல்லை. நம்ம போனாலும் எத்தனையோ ஜெனரேஷன் ஆகுமா போய் சேர்றதுக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜி படி நமக்கு எதுவுமே தெரியாது. சின்ன வயசில் பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி கொடுத்தாங்க, நிலாவில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே தீயும் பற்ற வைக்க முடியாது, வைக்க முடியுமான்னு தெரியல. அங்கே போய் உட்காரவே முடியாது. உட்கார்ந்தா தலைகீழ எப்போ மாறும்னு தெரியாது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு கிடையாது. அப்போது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளோ தான். வடை சுட்டது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவருடைய அறிவு மிகவும் பெரியது. அவர் சர்வ ஞானி. அவர்கிட்ட கேள்வி கேட்கலாமா நம்ம? ஆண்டவர், ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டம், ஏன்? உனக்கு என்ன தரணும்னு எனக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெரிய தேவனாக இருந்தோம், இந்த உலகத்தை சர்வத்தையும் படைத்த ஆண்டவராக இருந்தோம், நான் படைத்த படைப்புகளில் நீ இவ்வளோதான் இருக்கிற. எவ்வளோ பெரிய பிளானட்ஸை படைச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய மலைகளை படைச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய கடலை படைச்சிருக்கிறேன், எவ்வளோ பெரிய உயிரினங்களை படைச்சிருக்கிறேன், இவ்வளோ பெரிய சூரியனை உண்டாக்கியிருக்கிறேன், இவ்வளோ பெரிய சந்திரனை உண்டாக்கியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மனுஷனாகி நீ மண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறாய். மனுஷனுடைய வாழ்க்கை காலையில் முளைத்து சாயங்காலம் பட்டு போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட உன்னை கூட என்னுடைய பிள்ளையாக பார்க்கிறேன். எவ்வளோ பெரிய ஆண்டவர், யோசிச்சு பார்க்குறீங்களா? அப்படிதான் அந்த பரமண்டலங்களில், அதாவது எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற, அடுத்த வசனம் என்ன, அடுத்த வார்த்தை, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. பிதாவே, இவ்வளோ பெரிய தேவனா இருந்தும் நீர் எங்களுக்கு யார்? சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அப்பா. இவ்வளோ பெரிய காரியங்கள், இவ்வளோ பெரிய யூனிவர்ஸை கிரியேட் பண்ண நம்ம ஆண்டவர் நமக்கு யாரு? அப்பா. இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு யாரு? சத்தமா சொல்லுங்க. இவ்வளோ பெரிய சூரியனை சந்திரனை உண்டாக்கின தேவன் உங்களுக்கு யாரு? நமக்கு அவர் அப்பா. இதை முதலா இந்த ஜனங்களுக்கு அறிவித்ததே யார் தான்? இயேசு. இதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ரீசன்ஸ் அவரை சிலுவையில் அடிக்கிறதுக்கு. ஏன்னா யூதர்கள் யெகோவா தேவன் அப்பாவை கன்சிடர் பண்ணவே இல்லை. அவரை ரொம்ப தூரமாக வச்சு பார்த்தாங்க. அவர் பெரியவர், அடிச்சு போடுவார், அவ்வளோதான், தீந்து, அப்படி இப்படின்னு பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தனால யெகோவா தேவனை, பிதாவாகிய தேவனை அவர்கள் எப்படி வைத்தாங்க? ரொம்ப தூரமாக வச்சு பார்த்தாங்க. அப்போ இயேசு அவர் என்னுடைய தகப்பன், உங்களுக்கும் தகப்பன், நீங்களும் அப்படி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அந்த யூதர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவரை சிலுவையில் அறைவதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய காரணம். எங்க இருந்தோ நான் தேவன் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் எனக்கு அப்பான்னு சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. இப்படிலாம் சொல்றனால இந்த யூதர்களுக்கு அவர் மேல கோபம் உண்டாயிட்டு. ஆனா உண்மை என்னன்னா, இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல பிதாவாகிய தேவன் நமக்கு அப்பா. இவ்வளோ பெரிய தேவன் எனக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலே நித்திய ஜீவன் உங்க வாழ்க்கையில அதிகமாக இருக்கும். இயேசு தேவன் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா, நான் அவரை விசுவாசிக்கிறேன். உலக பிரகாரமான தகப்பனை விட, தாயை விட, நண்பர்களை விட, உறவினர்களை விட, குடும்பத்தினரை விட என் மேல் அவர் அதிக அன்பை வச்சிருக்கிறார், அதிக பாசத்தை வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசித்தாலே நான் சொல்லுகிறேன், நித்திய ஜீவன் உங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நம்ம அதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறோம். இயேசு என் வாழ்க்கையில் வந்தபடினால அவர் என் தகப்பனா இருக்கிறார். தேவன் என்னுடைய தகப்பனா இருக்கிறார்.
நான் எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம இதோடு நிறைவு செய்ய போகிறோம். ஒரு முறை கூட 1 யோவான் அந்த இடத்துக்கு நம்ம திருப்பி கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இப்போ இன்றைக்கு இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கிறானால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவ புத்திரர் என படுவார்கள். வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு இதை கேட்கிற அன்புடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஏதோ உலக பிரகாரமான வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இல்லை, இதுக்கு மேலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவர் என்ன வேறு பிரிச்சிருக்கிறார், அவர் என்ன நடத்துவார், நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. இந்த உலகத்தில் உள்ள கஷ்டங்களை பார்த்து நான் பயப்பட வேண்டாம், உலகத்தில் உள்ள தீமைகளை பார்த்து நான் பயப்பட வேண்டாம், உலகத்தில் உள்ள வேதனையான அனுபவங்களை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நான் ஆண்டவரை முன்னிறுத்தி அவரை விசுவாசித்து நான் உண்மையாக நடக்கும் பொழுது என் பாதையிலே கர்த்தர் வெற்றிகளையும் நன்மைகளையும் அவர் கொண்டு வருவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிப்போம், பயணிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லாரும் இப்படி இருக்கிறவங்க எழும்பி நிற்போம்.